யுத்த களம்னு வந்தா தலைவன் ஒருத்தன் தான் இருக்கணும். ஆனால் இங்கே அடிச்சுக்கிறானுங்க, 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. 1893 அடிச்சுக்கிறானுங்க. வேற யாரும் இல்லை, கோக்கு பெப்சி தான். ஒருத்தன் என்னடானா நான் தான் ஒரிஜினல், இவன் டூப்புன்னு ஆடில் காட்டுறான். பதிலுக்கு அவன் இருக்கிற எல்லா பெப்சி பாட்டிலையும் உடச்சி தான் ஆளை காப்பாற்றுறான். ஒரு சின்ன பையன் கோக்கை வாங்கி அது மேலே ஏறி நின்று பெப்சியை வாங்கிட்டு கோக்கை அப்படியே விட்டுட்டு போகிறான். பதிலுக்கு இவன் பெப்சி எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஏறி நின்று கோக்கை எடுத்து பெப்சி பாட்டில் திரும்ப எடுத்து உள்ளே வச்சுட்டு போகிறானுங்க. இவன் அவனை பேயின்னு சொல்ல, அவன் அவனையே ஹீரோன்னு சொல்லிக்க, இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா காம்படிட்டர் உள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. இதே 2 பேர் ஏற்கனவே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டானா 3ஆவதாக ஒரு ஆள் உள்ளே வந்தாலும் நமக்கு அட்டென்ஷன் இவங்க 2 பேர் மேலே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம தளபதி எடுத்துக்கோங்க. பேசணும்னா தளபதி இப்படி தான் பேசுகிறோமே தவிர 3ஆவதாக ஒரு ஆளை அவங்களுக்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு வரதே கிடையாது. இதனால தான் கோலா மார்க்கெட்டில் கொக்கோ கோலா, பெப்சி இவங்க 2 பேர்த்த தவிர வேறு எந்த பெரிய தலையும் இல்லை. ஸோ தனியாக தெரியணும்னா கூட்டத்துலேருந்து தனியாக தான் நிற்கணும். புரியும்னு நினைக்கிறேன்.